ஸ்ரீ ரமண அருளமுதம். ஆன்ம அனுபவம் பெறுவது எப்படி? அகமதாபாதிலிருந்து வந்திருந்த பார்சி மதத்தைச் சேர்ந்த இரு பெண்கள் பகவான் ரமணருடன் நடத்திய உரையாடல். பகவானே, சிறுவயது முதற்கொண்டு ஞான மார்க்கத்தில் எங்களுக்கு ஈடுபாடு உண்டு. உபனிஷத்துகள், யோக வாசிஷ்டம், பகவத்கீதை முதலியவற்றை படித்திருக்கிறோம். தியானத்திலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம். எனினும் அந்த நூல்களில் கூறியுள்ளபடி ஆன்ம அனுபவம் கைகூடவில்லை. ஆன்ம அனுபவம் பெறுவது எப்படி? நீங்கள் எவ்வாறு தியானிக்கிறீர்கள்? நான் யார் என்னும் ஆன்ம விசார தியானத்தில்தான் ஈடுபடுகிறோம். நான் யார் விசாரணையில் உடல், பிராணன், மனம் என்பவை நானல்ல என்று புத்தி கேட்டுகிறது. மன அளவில் அவற்றை ஒதுக்குகிறோம். அதற்கு மேல் ஒன்றும் புரிவதில்லை. ஆம், புத்தி அதற்கு மேல் போக முடியாது. சத்தியம் என்பது இதுதான் என்று நேரடியாய் சுட்டிக்காட்ட முடியாது. அதனாலேயே வேதாந்தம் எவையெல்லாம் நாமல்ல என்று போதிப்பதுடன் நின்று விடுகிறது. தான் அல்லாதவற்றையெல்லாம் தான் அல்ல என்று தள்ளும் நான் தன்னை தள்ள முடியாது. இது நான் அல்ல என்பதற்கும் இது நான் என்பதற்கும் நான் ஒன்று இருந்தாக வேண்டும். இந்த நான் என்கிற அகந்தையே அகம் விருத்தி எனப்படுவது. எண்ணங்கள் அனைத்திற்கும் மூலம் இந்த அகந்தையே. இந்த அகந்தை எழுச்சிக்குப் பிறகே பிற நினைவுகள் தோன்றுகின்றன. இவ்வாறு எல்லா நினைவுகளுக்கும் மூல நினைப்பான இந்த அகந்தை எங்கிருந்து கிளம்புகிறது என்பதையே ஒருமையுடன் கவனிக்க வேண்டும். இந்த அகமுக நாட்டத்தால் பொய்யான நான் என்னும் அகந்தை தன் மூலத்தே மறைய பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபம் ஒன்றே ஒளிரும். ஆனால் இதை எவ்வாறு சாதிப்பது? நனவு, கனவு, துயில் எல்லாவற்றிலும் நாம் தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறோம். தூக்கத்தில் இருப்பவனே பிற்பாடு விழிப்புற்று செயல்களில் ஈடுபடுகிறான். எப்போதும் நாம் இருக்கிறோம் என்பது எல்லோருக்கும் அனுபவமே. இந்த மூன்று நிலைகளில் எப்போதாவது தான் இல்லாது போனேன் என்று யாராவது ஒப்புவாரா? இவ்வாறு எப்போதும் இடைவிடாதிருக்கும் தன்னையே உணர வேண்டும். தாங்கள் இவ்வளவு தெளிவாக எடுத்துரைத்தும் எங்களுக்கு இன்னமும் விளங்கவில்லையே. பொய்யாம் அகந்தை தோற்றத்தை களைவது எப்படி? அகந்தை தோற்றத்தை களைய முற்பட வேண்டாம். அகந்தை தன்னைத்தானே எப்படி களைய முடியும்? அதன் மூலாதாரம் எது என்பதை உற்றுணர்ந்து அங்கே அது வாய் நிற்க வேண்டும். நம் முயற்சியெல்லாம் அம்மட்டுமே. அதற்கப்பால் நம் செயல் ஒன்றும் இல்லை. அது தானே ஒளிரும். முயற்சியால் புதிதாக அடையப்பட வேண்டிய நிலை அல்ல அது. இப்போதும் எப்போதும் இவ்வாறு ஸ்வரூபமயமாகவே நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு ஏன் அது விளங்கவில்லை? அது அதுவாக இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது விளங்கவில்லை, அதனை நான் உணரவில்லை என்று நினைப்பது யார்? உண்மையான நானா அல்லது பொய்யான நானா? இவ்வாறு விசாரிக்கும்கால் அவ்வாறு நினைப்பது பொய் நானே என்பது விளங்கும். அந்த பொய் நானே, அதாவது அகந்தையே தடையாய் குறுக்கிடுகிறது. சத்திய ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கும் அதனை களைய வேண்டும். என் ஸ்வரூபம் எனக்கு விளங்கவில்லை என்கிற எண்ணமே பெரிய தடை. உண்மையில் ஸ்வரூபம் நித்திய சித்தமாயிருக்கிறது. அதை இனி புதிதாய் உணர்தல் ஒன்றும் இல்லை. இதுவரை இல்லாததாய் இனிமேல்தான் அடையப் பெறுவதாயிருந்தால் அது மறைந்து போகும். அவ்வாறு தோன்றி மறைபவைகளால் யாது பயன்? என்றென்றும் இருப்பதும் இப்போது ஏதோ மறைப்பால் நன்கு விளங்காமல் இருப்பதுமான ஒன்றையே நாம் நாடுகிறோம். எப்போதும் இருப்பது அறியாமையால் விளங்காதிருக்கிறது. தன்னை உடலோடு சம்பந்தப்படுத்தி நான் என்று உதிக்கும் அகந்தையே அறியாமை. அது எப்படி எங்கே உதிக்கிறது என்று கவனித்தால் அந்த அகந்தை ஒழிந்துவிடும். இந்த அகந்தை எனும் உருவமற்ற பேய் உருவாம் உடலை பற்றிக் கொண்டு உருவெடுத்து எழுந்து நடமாடி மறைகிறது. உடலை நாம் என்று அபிமானிப்பது எதுவோ அதுவே இவ்வகந்தை. அதையே நாம் ஒழிக்க வேண்டும். இந்த நான் எங்கிருந்து கிளம்புகிறதென்று உரிமையுடன் கவனித்தால் அது தன் மூலத்தே ஒடுங்கிவிடும். அதன் பின் ஜட உடல் நான் என்று விவகரிக்காது. இந்த அகந்தை நானே உடல் நான் என்று விவகரிக்கிறது. இவ்வாறு உடலை நாம் என்று அபிமானிக்கும் இவ்வகந்தை
யாது என்று ஆராய்ந்தால் அது ஏதுமற்று மறைந்துவிடும். அகந்தை மறைந்தவிடத்தே ஆனந்த அனுபவம் உண்டா? எப்போதும் உள்ள தூய உணர்வு ஆனந்தமயமாகவே இருக்கிறது. இருப்பு, உணர்வு, ஆனந்தம் என்னும் இம்மூன்றும் ஒன்றே. அந்த ஒன்றே நாம். அதுவே நாமாக இருந்தும் கூட அறியாமையினால் தெரியவில்லையே என்று வருந்துகிறோம். ஆகவே இவ்வறியாமை என்னும் மறைப்பை அகற்றினால் ஆனந்தமயமாம் நமது இருப்பு தானே விளங்கும். இந்நிலையை அடைவதற்கு ஜீவன், ஈசன், ஜகத் என்னும் மும்முதல்களின் முடிவான உண்மை எது என்று தெளிய வேண்டாமா? அகந்தை ஒன்று எழுந்த பிறகே முன்முதல்களை பற்றிய நினைவு எழுகிறது. அகந்தையற்ற ஆழ்ந்த தூக்கத்தில் இவை தோன்றினவா? இல்லை. ஆனால் நித்திரையிலும் நாம் இருந்தோம். இப்போது பேசிக்கொண்டிருக்கையிலும் நாம் இருக்கிறோம். முன்முதல்கள் உண்மையெனில் அவை தூக்கத்தின் போதும் விளங்க வேண்டும். அகந்தையை பற்றிக் கொண்டே அவை தோன்றுகின்றன. மேலும் உடலும் உலகமும் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று கூறுகின்றனவா? நாமன்றோ இதோ உடலும் உலகமும் இருக்கின்றன என்று கூறுகிறோம். நம்மை பற்றிக் கொண்டு நமக்கே உடல் உலகங்கள் தோற்றமாவதால் அடிப்படையாம் நாம் யார் என்பது குறித்தே அறிஞன் உணர்ந்து தெளிவடைய வேண்டும். நாம் யார் என்பதை உணர்ந்தால் எல்லாம் அறியப்பட்டதாகும். அதன் பிறகு சந்தேகம் எதுவும் எழாது. ஆன்ம ஞானம் அடைந்த பிறகு உடல் என்னவாகிறது? அது இருக்கிறதா, இல்லாது ஒழிக்கிறதா? இல்லாமல் போகிறது என்றால் ஞானிகளும் பிறரைப் போலவே உடலுடன் இயங்குவதை காண்கிறோமே. அப்போது என்னவாகும் என்பதை பற்றி இப்போது கவலைப்படுவானேன். முதலில் ஆன்ம ஞானம் அடைய பெறுவோம். அதன் பிறகு அவசியமானால் உடலின் கதியை பற்றி சிந்திக்கலாம். ஞானிகளை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர்கள் பிரச்சனையை அவர்களே தீர்த்து கொள்ளட்டுமே. எல்லாம் சச்சிதானந்தமயமாகவே இருக்கையில் கடவுள் நம்மையும் இவ்வேற்றுமைகளையும் படைத்து துன்புறுத்துவது எதற்காக? துன்பங்களை உண்டாக்கி இருப்பதாக கடவுள் நம்மிடம் வந்து சொன்னாரா? அல்லது நாமே அவரை பற்றி அவ்வாறு சொல்கிறோமா? நாமே அல்லவா அவர் மீது குற்றம் சாட்டுகிறோம். இதுவே அகந்தையின் பேய்த்தன விளையாட்டு. அது தொலைந்தால் கடவுளை பற்றி குறை கூறுவோர் எவரும் இரார். உள்ளது உள்ளபடி இருப்பதான ஒன்று நான் என கிளம்பாது. நான் இருக்கிறேனா இல்லையா என்று சந்தேகம் வந்தால் அன்றி இதோ நான் இருக்கிறேன் என்று யாராவது சொல்வார்களா? நான் மனிதன், நான் மனிதன் என்று சொல்லிக் கொள்கிறோமா? நான் ஒரு பசு அல்லது எருமை மாடு என்று யாருக்காவது தோன்றினால்தானே அவன் நான் பசுவோ எருமையோ அல்ல, நான் மனிதன் என்று தனக்குத்தானே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டி வரும். ஆனால் அத்தகைய பிரமை யாருக்கும் உண்டாவதில்லை. அவ்வாறேதான் தனது யதார்த்த நிலையும். அதில் சந்தேக விபரீதங்களுக்கு சற்றும் இடமில்லை. ஆதாரம் ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள்.